வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ரேஷன் ஜாப் ரிசல்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேஷன் ஜாபுக்கான ரிசல்ட் அப்படின்றது ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாவட்டத்துக்கு வெளியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் அப்படின்றது வெளியாகிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த்து 15ஆம் தேதி இந்த தேதிக்குள்ளாகவே உங்களுக்கு மினிமம் எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஃபுல்லாகவே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு ஏன் ஒரு 1 வீக் டிலே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேக்கன்சி இன்க்ரீஸ். ஸோ இப்போ வந்துட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தை நெருங்கிடுச்சு. ஸோ இந்த ஒரு வருட காலத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் இதை எல்லாத்தையும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 60 வேக்கண்ட் இருக்கிற இடத்துல 80 வேக்கண்ட் அப்படின்ற மாதிரி, ஒரு 40 வேக்கண்ட் இருக்கிற இடத்துல 50 60 அந்த மாதிரி வந்து வேக்கன்சியை ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு கணிசமான எண்ணிக்கையில் உயர்த்தி கொடுக்குறாங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 4ல் 1 பங்கு வேக்கண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து உங்களுக்கு அதாவது ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகி பப்ளிஷ் ஆகும்போது தான் அதில் வந்து எத்தனை பணியிடங்கள் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிசல்ட்டில் ப்ரொவிஷனலி செலக்டட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, இன்ஹெல்டு அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. அதாவது அவங்க ரெண்டுமே ஒன்று தான். இன்ஹெல்டு அப்படின்றது கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஹோல்டு அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்கள வந்து ஏதாவது ஒரு ரீசனால், அதாவது இப்போ வந்து ஒரு சர்டிஃபிகேட் தவறுதலாக கொடுத்துருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் தவறுதலாக இருக்கும், சர்டிஃபிகேட் நம்பர் வந்து தவறுதலாக இருந்திருக்கும், இல்லைனா இன்டர்வியூ போகிறப்ப ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு கேட்டிருந்துருப்பாங்க, அதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள தான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு அது வந்து எந்த ஒரு, அதாவது இப்போ நம்ம பேர் வந்துருச்சு இன்னும் ஹோல்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உடனே ரிஜெக்டோ நம்ம பேர் வராதோ அது அப்படின்றதெல்லாம் இல்லை. அவங்க கேட்கக்கூடிய தகவல்கள், ஏதாவது ஒரு தகவல் கேட்டு பெண்டிங்கில் இருந்திருக்கும், அந்த பெண்டிங்கை சரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்டாக ஆகிடுவீங்க. அது வந்து அப்புறம் இன்னொரு சந்தேகம், இந்த ப்ரொவிஷனலி செலக்டட் அப்படின்றது என்ன, தற்காலிகமான தேர்வு பட்டியல்? அப்போ தற்காலிகமாக இது நிரந்தரம் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எல்லா கவர்மெண்ட் ஜாபுமே நீங்கள் வந்து குரூப் 2 எழுதி போனாலும் சரி, குரூப் 4 எழுதினாலும் சரி, மற்றபடி இருக்கக்கூடிய அனைத்து கவர்மெண்ட் ஜாபுக்குமே ஒரு வருஷம் ப்ரொஃபஷனல் பீரியட்னு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான். அதுக்கப்புறம் தான் உங்களை வந்துட்டு பெர்மனன்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஏதாவது ஒரு ரிமார்க்ஸ், ஏன்னா அந்த ஒர்க் பீரியடில் அந்த ஒரு வருஷம் ப்ரொஃபஷனல் பீரியட் டைமில் ஏதாவது ஒரு ரிமார்க் உங்கள் மேலே வருது அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன் அவங்களால எடுக்க முடியும். ஸோ அந்த ஆக்ஷனில் உங்களை வந்து இந்த தேர்வு பட்டியலிருந்து நீக்கவும் பண்ண முடியும். ஸோ ஹை லெவல் பனிஷ்மெண்ட் அதுதான். ஸோ அதில் வந்து ஏதாவது இப்போ சர்டிஃபிகேட் ஏதாவது தவறுதலாக கொடுத்துருக்கீங்க, வேறு ஏதாவது ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து உள்ளே வந்திருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இப்போ +2 படிக்காமல் ஒரு 5வது படிச்சுட்டு 12th டிசி கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு இதில் வந்து அந்த ஒரு வருஷ பீரியடுக்குள்ளே அது தெரிய வருது, அது வந்து அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம். இல்லை ஒர்க்கில் வேறு ஏதாவது தவறுகள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி அவங்க வந்து ஃபுல்லாகவே உங்களை தகுதி நீக்கம் பண்ண முடியும். அதுக்கான ரைட்ஸ் அப்படின்றது அந்த ஒரு வருஷ காலத்துக்கு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, அது வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்படாது. பட் அதனால தான் அந்த ப்ரொஃபஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து இது தற்காலிகமானதா, அப்போ நிரந்தரமானது எப்போ வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சந்தேகப்பட தேவையில்லை. முழுக்க இது தான். இப்போ அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொடுத்த பேர் தான் கடைசி வரைக்கும் வேலைக்கு போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. அது வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பெர்மனெண்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்க. அதனால் நீங்கள் வந்துட்டு பெர்மனெண்ட் ஸ்டாஃப் தான், பட் செலெக்ஷன் மட்டும் டெம்ப்ரவரி. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது பெர்மனெண்ட்டாக மாறிடும். இதுதான் வந்து இந்த ஜாப்னு இல்லை, எந்த ஜாபுக்குமே எல்லா ஜாபுக்குமே அதுதான் ப்ரொசீஜர். ஸோ அதனால் அதை நினச்சி ஒன்றும் குழப்பிக்கிட்டு எனக்கு இப்படி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நினைக்க வேணாம். அந்த இதுக்கு வந்துட்டு சொல்லிட்டோம், ஹோல்ட் ஆகியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொடுக்காமல் இருந்திருப்பீங்க, அல்லது வந்து அதை
அவங்க பார்க்காம இருந்திருப்பாங்க. ஏதோ சம்திங் இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், டிசி கொடுங்கன்னு கேட்டிருந்துருப்பாங்க. நீங்கள் டிசி கொடுக்க முடியாமல் ஐடி கார்டை கொடுத்துருப்பீங்க. ஐடி கார்டு இந்த மாதிரி காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது. இல்லை காலேஜ்லேருந்து ஏதாவது லெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பீங்க. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கூட கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு டிசி வேணும் அப்படின்னு அவங்க மேபி சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் சொல்லி உங்களை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அந்த இதை வந்து சரி பண்ணினீங்க, ஏதாவது ஒரு பெண்டிங்கில் வச்சுருந்து அதை வந்து சரி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதை வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். அதில் வந்து எந்த சந்தேகம். மேக்ஸிமம் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, டிசி கையில் இருக்காது, இல்லைனா வேலை செய்கிற இடத்துல டிசியை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து அங்கே ஜாப் ப்ரைவேட் ஜாப் போகிற இடத்துல கொடுத்துட்டு ஒர்க் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் நடக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணக்கூடியது தான். ஆனால் செலெக்ஷனில் இது வந்து ஏதாவது பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது. அது எவ்வளோ நாள் அப்படின்னா 90 நாட்கள் வரையும் தான். நீங்கள் வந்துட்டு 90 நாளைக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை, போய் அவங்க கேட்டதும் கொடுக்கல, நீங்கள் வந்து ஜாயினும் பண்ணலை, எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒரு 90 நாளைக்கு அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த செலெக்ஷன் பேர் வந்து தற்காலிகமாக எடுத்துருவாங்க, நிரந்தரமாகவே எடுத்துருவாங்க 90 நாளைக்கு அப்புறம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் எந்த ஒரு உரிமையும் எனக்கு வந்து பேர் வந்திருக்கு, நான் இப்போ தான் வந்தேன், 90 நாளுக்கு அப்புறம் போனீங்கன்னா மேபி அப்படியெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமையும் கிடைக்காது, எந்த ஒரு இதுவும் வேலையும் கிடைக்காது. உங்களோட பேர் பட்டியல் வெளியில் தூக்கிடுவாங்க, நீக்கிடுவாங்க. அதுக்கு தகுந்த வேறு அடுத்த மார்க் இருக்கிற நபர்களை கூட உள்ளே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த 90 நாளைக்கு முன்னாடி போகும், அதை தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்கள். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து ரிசல்ட் டிலே ஆச்சு அப்படின்ற தகவல் தெரியும். ஸோ இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேக்கன்சி ஃபில்லப் பண்ணுறாங்க. வேக்கன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணிட்டாங்க. 1 or 2 டேஸில் மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்கு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இன்றைய தினம் ஓரளவுக்கு வரலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி சனிக்கிழமை கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இது மாதத்தோட கடைசி நாள் வேறு. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைய தினம் ஏதாவது ஒரு அப்டேட் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்டாவது வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து வருது அப்படின்றது. ஒரு சின்ன தகவல், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு அடுத்து வந்து வரலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி கிடச்சிருக்கு, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு வந்து கொடுப்பாங்க, அடுத்த அப்டேட் வந்து வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்து ராணிப்பேட்டை வருது, அதுக்காக வேறு டிஸ்ட்ரிக் வந்துச்சுன்னா ஏன் ராணிப்பேட்டைன்னு சொன்னீங்க, இந்த டிஸ்ட்ரிக் வந்திருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் வேலை கொஞ்சம் முன்னாடி முடியுதோ அந்த டிஸ்ட்ரிக்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அவ்வளோதான் விஷயம். ராணிப்பேட்டை கொஞ்சம் முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடச்சிது. ஸோ அதை ஷேர் பண்ணேன். எல்லா டிஸ்ட்ரிக்குமே வெயிட் பண்ணலாம், ராணிப்பேட் மட்டும்தான் வெயிட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸுமே வெயிட் பண்ணலாம். எந்த டிஸ்ட்ரிக் வருதோ அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணுறது எப்படி அப்படின்றது வீடியோவும் போட்டிருக்கோம். ஏன்னா பார்த்துக்கிங்க, அதில் கொஞ்சம் நிறைய சந்தேகம் இருக்குது. ஏன்னா வெப்சைட்டில் உள்ளே போனோன்னா தெரிய மாட்டேங்குது அப்படின்றீங்க. அதை பழைய வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கிங்க, செக் பண்ணிக்கிங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த டிஸ்ட்ரிக் எப்போ வரும் அப்படின்றத சொல்கிறேன். தேங்க்யூ.